ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி மொச்சை குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஸோ தேவையான இன்க்ரீடியன்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி பெப்பர், சீரகம், அப்புறம் கொஞ்சமாக கடுகு, வெந்தயம் எல்லாம் போட்டு அதை நல்லா தாளித்து வெடித்து வந்தோடனே கருவேப்பிலை, எடுத்து வச்சுருக்க பூண்டையும் போட்டுடணும். பூண்டு வந்து கொஞ்சம் லிமிட்டடாகவே போட்டுக்கோங்க. இல்லை அவங்க டேஸ்ட் பிடிக்கும், ஸ்மெல் பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா நிறையா கூட போட்டுக்கலாம். அது கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே சின்ன வெங்காயம் அப்படி கூடவே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பெரிய வெங்காயம் எடுத்து போட்டு நல்லா அதையும் வதக்கிக்கணும். இது செய்யும் போதே சும்மா டேஸ்ட் ஸ்மெல் அப்படி இருக்கும். முடிச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டுமே அப்படி செமையாக இருக்கும். சின்ன வெங்காயம் தான் இதில் ரொம்ப முக்கியமாக. நிறையா பேர் வந்து சின்ன வெங்காயம் க்ளீன் பண்ணுறதுக்கு யோசிச்சுட்டே வாங்கி யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கினோடனே தக்காளியும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் வந்து இதுக்கு முக்கியம். ஸோ கத்திரிக்காவையும் கட் பண்ணி எடுத்து போட்டுருங்க. இது நம்ம நல்லா குக் பண்ணுவோம், அதனால் இதிலே வெந்துடும், தனியாக வேக வைக்க வேண்டாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கத்திரிக்காயும் போட்டுட்டு உருளைக்கிழங்கு வேணும்னா உங்களுக்கு ஆட் பண்ணிக்கோங்க, வேணான்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பட் அது போட்டால் நல்லாயிருக்கும். கத்திரிக்காயும் போட்டுட்டு உருளைக்கிழங்கும் போடணும். போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இருக்கும், அதுவும் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஆத்தென்டிக் சவுத் தமிழ்நாடு ஸ்டைல் செய்கிறதுனால நான் அதுக்கேற்ற மாதிரியே பண்ணியிருக்கேன். இல்லைனா எக்ஸ்ட்ராவாக ஒரு சில மசாலாஸ் ஆட் பண்ணியிருப்பேன். இது வந்து ரெட் சில்லி பவுடர் கொஞ்சமாக, தனியாத்தூள் கொஞ்சமாக போடணும். அப்புறம் வடகம் செய்வாங்க ஊர்லலாம். அது வந்து எனக்கு எங்கள் அம்மா வீட்டிலேருந்து கொடுப்பாங்க. அது வந்து காரக்குழம்புக்குலாம் ஆட் பண்ணால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பட் இதை நான் ஆத்தென்டிக்காக செய்கிறதுனால நான் அதை ஆட் பண்ணல. ஸோ இதை மசாலாலாம் போட்டு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அதை நல்லா கொதிக்க விட்டு கொதி வந்ததுக்கப்புறம் மொச்சப்பருப்பு போட்டுடணும். மொச்சப்பருப்பு வந்து முன்னா நாள் நைட்டே ஃபுல்லாக ஊற வச்சா தான் நல்லா குக்காக இருக்கும். அதையும் எடுத்து தனியாக குக் பண்ணி வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போடணும். புளி வந்து தேவையான அளவு. நான் கொஞ்சம் புளிப்பாக சாப்பிட்றதுனால கொஞ்சம் புளி கெட்டியாக எடுத்து போட்டிருக்கேன். புளி கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா தண்ணி ஆட் பண்ண வேணாம். இல்லை தண்ணியாக ஊற்றிட்டிங்கன்னா அதில் இருக்க தண்ணியே போதும். அதுக்கப்புறம் உப்பை ஆட் பண்ணுங்கள். உப்பு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நிறையா உப்பு சாப்பிடுவீங்கன்னா நிறையா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா லைட்டாக. நாங்கள் வந்து உப்பு கம்மியாக தான் சாப்பிடுவோம். ஸோ அதனால் எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முக்கியமாக அதில் இந்த தேங்காய் கொஞ்சோண்டு சீரகம் போட்டு அரைச்சி வச்சுட்டு அதையும் எடுத்து லாஸ்ட்டாக ஊற்றிடணும். ஊற்றிட்டிங்கன்னா அது கொஞ்சம் கொதிக்க விட்றணும். தேங்காய் ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். லாஸ்ட்டாக கத்திரிக்காயெலாம் வெந்தக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தேங்காய் ஊற்றி ஒரு கொதி வந்தோடனே இறக்கிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.